சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். மீனாவோட பைக்கு வீட்டில் எனக்கு மீனாவுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேரமும் ஆயிடுச்சு, மீனாவும் காங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே பரிதவிச்சு போகிறாரு. உடனே சீதாவுக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க, சீதா அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வரலையே மாமா, காலையில் எங்கள் அம்மாட்ட பேசும்போது கூட அக்கா வந்து மனசில் வந்து பேசுனாங்களாம். என்ன மாமா உங்களுக்கும் அவளுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா காலைல அம்மா பேசும்போது ரொம்ப மன உளைச்சலில் பேசியிருக்கா, அக்காவே ஃபோனை கட் பண்ணிட்டாலாம். அதுக்கப்புறம் அம்மா அடிச்சு பார்த்துருக்காங்க, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. நானும் சித்தா ஃபோன் அடிச்சே பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. நான் காலையில் ஒரு மாதிரி இருந்தால் சமைக்கலைன்னா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரில, ஏன் என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு. இல்லை மாமா அக்கா எங்கே போயிட போகிறா, வந்துடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன அக்கா எங்கே போயிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க சத்யா சீதாட்ட. அக்கா எங்கே போனான்னு தெரியலையா, மாமா வந்து ஃபோன் அடித்தார் வச்சார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் ஏதாவது பண்ணியிருப்பார், டேய் லூசாடா நீ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கடுப்பில் எழுந்திரிச்சு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி இந்த மாதிரி எங்கள் அக்காவை காணலை வைக்கல அப்படின்னுட்டு இருக்காங்க. காணலையா, அப்போ உங்கள் மச்சானால் தான் அந்த பிரச்சனை ஆகிருக்கும், உங்கள் மச்சானுக்கு தான் உங்கள் அக்கா வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீடே நல்ல வசதியான வீடு, இந்த கஷ்டப்பட்ட பொண்ணு வந்திருக்கு, ஏதாவது வசதியான பொண்ணு கிடச்சிருக்குன்னு ஒரு மனநிலையில் வந்திருப்பாங்க. அதனால் அவங்க அக்காவை எதுவும் பண்ணிட்டாரு என்னமோ தெரில, நீ முதல்ல ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி நான் நேராக ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா வந்து ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு, ஆனால் வந்து ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தோம், அங்கே வந்து எங்கள் அக்காவை வந்து மருமகளாகவே நடத்த மாட்டாங்க, அவங்கள எல்லாருமே கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னால் அம்மா சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்து என் மனைவியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. இவர் தான் எங்கள் அக்காவை கட்டினவர், இவர் தான் எங்கள் அக்காவை ஏதோ பண்ணிட்டாரு, முதல்ல எங்கள் அக்கா வாங்க அப்படிங்கிற. டேய் எனக்கு வர கோவத்துக்கு ஒன்று பிறகு என்ன செய்யணும்னு தெரியாது, நானே என் பொண்டாட்டியை காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்கள் மேலே, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து நீ உங்களால் தான் எங்கள் அக்காவுக்கு ஏதாவது ஆகிருக்கும், எங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒழுங்கு மரியாதை பேர், நானே கடுப்பில் இருக்கேன் பொண்டாட்டியை காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் பேச நான் கேட்கறதுக்கு இருக்கானா அப்படிங்கிறாங்க. தம்பி நீ சொல்லு சின்ன தம்பி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவை இவருக்கு தான் கட்டி கொடுத்தோம், இவங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒழுங்காக வருமானம் வரல வைக்கலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கள எதுவும் பண்ணிட்டாங்களான்னு தெரில, எங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இவரை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் விசாரித்து எங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் வார கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னடா என் முன்னாடி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கேன்னு, பெரிய ரவுடியோ பெரிய இவனோ போலீஸ் முன்னாடி நீ இப்படி பேசுவியோ அப்படி இப்படிங்கிறாங்க. சார் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் சாதாரண டிரைவர் தான் சார், நான் ஒரு காரை ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி வந்து வீட்டுக்கு வராமே இருக்க மாட்டா சார், பூவாரம் பார்த்துட்ருக்கான், நடமாடும் பூ கடை வச்சு கொடுத்துருக்கேன், இந்த சூழ்நிலையில் வந்து திடீர்னு அவள் பைக்கு வீட்டில் நிற்குது, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு அவளுக்கு எந்த சண்டையும் கிடையாது, வீட்லேயும் கேட்டேன் ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாங்க. என்னாச்சுன்னு எனக்கு தெரில சார், தயவுசெய்து அவளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுங்க, இவர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவரை முதல்ல விசாரிங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பெட்டிஷன் கொடுக்கீங்க, ஒரு நிமிஷம், ஏன்னா உங்கள் அக்கா யார் என்ன வரும் அதை ஒரு வாரமாக விசாரிக்கிறேன், அது போக வந்து உங்கள் மச்சானால் உங்கள் அக்காளுக்கு எதுவும் ஆயிருக்குமா அதையும் விசாரிக்கிறேன் அப்படிங்கிறேன். சார் எப்படினாலும் எங்கள் வீட்டம்மாவை கண்டுபிடிச்சிருங்க சார், அதுக்கு மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கட்டுப்படுறேன் அப்படிங்கிறாங்க. நீ தப்பு செய்யாத போது உன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க போகிறேன், அப்போ உன் மச்சினன் சொல்கிற மாதிரி உன் வீட்டம்மா எதுவும் செஞ்சுட்டியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சார் செய்ய போகிறேன், என் பொண்டாட்டியை வந்து எனக்கு காணலை அப்படின்னு சொல்லிட்டு நானே பரிதவிச்சுட்டு இருக்கேன், இவன் இருக்க மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவை நீர் தான் ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்காதீங்க, எங்கள் அக்கா வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அக்கா வந்தாலும் நான் சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் அதான்டா இருப்பேன், நீ வந்து சுய அறிவில் இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அக்கா என் கூட சேர்ந்து உங்கள் அக்காவை எங்கேன்னு தேடி இருப்ப அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு சுய அறிவோடு தான் இருக்கேன், எங்கள் அக்கா வந்து ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் அக்காவுக்கு கேட்கறதுக்கு யாரில் நினச்சிட்டு இருக்காதிங்க, அவன் தம்பி நான் இருக்கேன் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, தம்பி சத்யா தம்பி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்களா, கிளம்புங்க, உங்கள் மச்சான் தப்பு பண்ணியிருக்காருன்னா அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா நான் விசாரிக்கேன், முத்து அதை நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் நீங்கள் என் பொண்டாட்டியை காணல நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன், என்ன செல்லில் குறைச்சுன்னு என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட பெட்டிஷன் வருது, ஏன்னா தான் யாராவது வேறு வாழ்க்கையை அமைக்கணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஏதாவது செஞ்சிடறானுங்க, செஞ்சுட்டு வந்து இங்கே பம்மாத்து பண்ணுறதுக்கு புருஷனோ பொண்டாட்டியோ என் பொண்டாட்டியை காணலை புருஷனை காணலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் விசாரித்து பார்க்கையில் வந்து அவங்க வாழ்க்கை எதிர்காலத்துக்கு இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணிடுறாங்க, அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு விசாரிக்கணும்ல, இந்த மாதிரி பெட்டிஷன் நாங்கள் ரொம்ப இது பண்ணணும் தம்பி, நீங்கள் காணலைன்னு சொல்லிடுறீங்க, அந்த பையன் எங்கள் அக்கா வந்து காணாமல் போனதுக்கு இவர் தான் காரணம் என்னமோ பண்ணியிருப்பாருங்கிறாங்க. ஏன்னா இந்த பெட்டிஷன் பெரிய பெட்டிஷன் தம்பி, அந்த பையன் பேசும்போது சொல்கிறான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், நான் கமிஷன்ட்டு போவேன், அங்கே போவேன் இங்கே போவாங்க, உயர் அதிகாரிகளை பார்த்தானா என் டப்பா டான்ஸ் ஆடிடும், அப்புறம் நான் தொப்பியை கழுத்தி வச்சுட்டு நாளைக்கு நானும் ஒரு காரை வாங்கிட்டு உங்க கூட சேர்ந்து ஒரு டிரைவர் சொல்லி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு, ஏன்னா அதனால் வந்து நான் இதை முழுமையாக விசாரிக்க வேண்டியது தம்பி, முதல்ல நீங்கள் செல்லில் போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் எங்கேனாலும் உட்காரேன் சார்,
எத்தனை வருஷம்னாலும் உள்ளே இருக்கேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை, என் மனைவி என்னாச்சுன்னு கண்டுபிடிங்க சார் அப்படின்னு அழுதாரு. ஏய் உட்காரியா அப்படிங்கிறாங்க. செல்லில் உட்காந்துருக்காங்க, உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கார். பக்கத்தில் இருக்கிறவர் கேட்காரு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார் என் மனைவியை காணல சார், நான் தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சேன், என்கிட்ட ஏகப்பட்ட பேருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது, முன்னாடி அப்படிலாம் பண்ணியிருக்கேன் கோவத்தில். இப்போ நான் கல்யாணம் முடிச்ச பிறகு யார்ட்டையும் சண்டைக்கு போகிறதோ வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் பணத்துக்காகவோ காசுக்காகவோ அப்படித்தனம் பண்ணதில்லை. யாரும் தப்புன்னு தெரிஞ்சால் என் முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா நான் தட்டி கேட்பேன் தான். ஆனால் என் பொண்டாட்டியை திடீர்னு காங்கல, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி எதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கும்போது தான் ரொம்பவே யோசிக்காரு. ஒரு வேளை சிட்டி எதுவும் பண்ணிட்டானா, சிட்டி பண்ணிவிட்டு சத்யாவை தூண்டி விடுதானா அப்படி இப்படின்னு சொல்லி பல மாதிரி குழம்புதாரு. சார் என்ன முதல்ல வெளியே விடுங்க சார், முதல்ல என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு போய் நான் தேடணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க, நானும் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் செய்யலையா, 4 போலீஸ் அனுப்பியிருக்கேன் உங்கள் வீட்டம்மா பிறப்பு வளப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தாப்புல 2 போலீஸ் உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். அங்கே மீனா எப்படி வாழ்ந்தாங்க வச்சாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நடவடிக்கை எடுக்குன்னு பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆள் அனுப்புனீங்கன்னா, ஏற்கனவே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நடத்துவாங்க. நீங்களும் இப்படி போலீஸ் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் அப்படிங்கிறாங்க. ஓ நீ பேச வச்சே தெரியுது, அப்போ மாமியார் கொடுமை அங்கே இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. சார் மாமியார் கொடுமை இருக்குது, ஆனால் வேறு ஒன்றும் கிடையாது சார் அங்கே அப்படிங்க. தம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்ச பிறகு மாமியார் கொடுமை பெரிய கொடுமை, அந்த பிள்ளை மட்டும் இது உண்மைன்னு சொல்லிட்டா அப்படின்னா நீங்களாம் காலத்துக்கும் வெளியே வர முடியாது, நீ உன் குடும்பத்தில் யாரும் வெளியே வர முடியாது, நான் வர விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார், என் மனைவியை மட்டும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஓன் மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி உன் மச்சினை பெட்டிஷன் கொடுத்துட்டு போயிருக்கான். இப்போ உங்கள் வீட்லேயும் அவன் வீட்லேயும் விசாரிச்சுட்டு உன்னையும் விசாரிக்க போகிறேன். ஏன்னா விசாரிக்கிற மாதிரி விசாரித்தா நீ உண்மையை கக்க போகிற, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சார் நான் எந்த தப்புமே செய்யலை சார், என் பொண்டாட்டியை நான் கண்டுபிடிக்கணும் சார், நான் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் நீங்கள் என்னையை உட்கார சொன்னால் என்ன சார் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் உனக்கு சின்ன பிள்ளைக்கு பாடம் எடுத்த மாதிரி எடுத்தாச்சு சரியா, உன்னைய மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு, நிறைய கேஸையும் பார்த்தாச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க, நீ ஒரு டைப்பில் இருக்க, நான் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா. நான் தம்பின்னு பேசிக்கிட்டு இருக்கனால நீ என்னையை பார்த்த உடனே உனக்கு இடக்கா தெரியுதான்னு தெரியல, நானே இப்போ உன் வீட்டில் போய் விசாரிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. போய் ஜீப்பில் ஏறி நேராக விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சார் என்ன செஞ்சிட்டா, ஏதோ பண்ணிட்டாளா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணை காணலன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஆமாம் சார் காணலன்னு சொல்லிட்டு முத்து தேடி அலைஞ்சா முத்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் முத்துலாம் கம்ப்ளைண்ட் எடுக்கல, அவங்க தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்காவுக்கு வாழது வீட்டில் சரியாக நடத்துறது இல்லை, குடும்பம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக பையன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சரியான அனுசரணை இல்லை, அந்த பொண்ணை பாடாப்படுத்துறதாக வைக்கிறதாக அந்த சத்யா பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதனால் உங்கள் வீட்டம்மாவை நான் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறேன், என்ன தாங்க நடந்துச்சு அப்படிங்க. சார் நான் என்ன தப்பு செஞ்சேன் வச்சு ஏம்மா இதெல்லாம் அந்த பொண்ணு தான் சொல்லணும், அந்த பொண்ணு சொல்லலை அப்படின்னா சத்யா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சரியா. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷத்தில் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை இருக்குது. இப்போ விசாரிக்கும் போது ஒரு 70% உண்மை அந்த புள்ள அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு பிறந்த வீட்டில் விசாரிக்கல, அது கஷ்டப்பட்ட புள்ள, அவங்க அப்பா இறந்ததுனால உங்கள் வீட்டுக்கார் பொண்ணு கட்டி வச்சதாகவும் இங்கே அந்த பொண்ணு வாழ்ந்ததாகவும் வாழும் காலகட்டத்தில் நீங்கள் மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிடாததும் 3 மருமகள் இருக்க வேண்டிய வீட்டில் அந்த பிள்ளையை எல்லா வேலையும் செய்ய வச்சுருக்கீங்க. காரணம் அது கஷ்டப்பட்ட பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தம்பி கையை ஒடிஞ்சு ஆளும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்கான். வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான். என் அம்மாவும் தங்கச்சியும் பூ கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு எடுத்ததன் காரணத்துக்காக நீங்கள் அந்த பொண்ணை ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க தான் வேண்டியிருக்கோம் என்ன. அதனால் நீங்கள் ஜீப்பில் ஏறுங்க, எதனாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க ஸ்டேஷனுக்கு ஏறணும் வரணுங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் எனக்கும் சட்டம் தெரியும் அப்படிங்கிறாங்க. தம்பி இது வரைக்கும் நான் உங்களை கரெக்டாக டீல் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே ஓவராக பேசுனீங்கன்னா உங்களையும் நான் கூப்பிட வேண்டியிருக்கும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது விஜயா, முத்து, ரோஹிணி 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ரோஹிணி யார் அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃப் தான் சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீங்கள் உங்கள் வீட்டம்மா கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு சேருங்க, விஜயா வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் சார் ஒரு லேடிஸை விசாரிக்கணும் அப்படின்னா லேடி போலீஸ் தானே விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சட்டம் பேசுறியா, தனலட்சுமி இவங்களை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே லேடி போலீஸ் நேராக ஜீப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க விஜயாவை. சார் நான் எந்த தப்புமே செய்யலை, ஏம்மா எதனாலும் ஸ்டேஷனில் பேசிக்கலாம், அந்த பொண்ணை காணலை, அந்த பொண்ணுக்கு என்னமோ ஏதோ அந்த பொண்ணு கிடைக்கிது வரைக்கும் நீங்கள் வெளியே வர முடியாது,
அது போக அந்த பொண்ணு வந்து எனக்கு என்ன இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, இது பொய்யான புகார்னு அந்த பொண்ணு சொன்னால் மட்டும்தான் அவங்கள வெளியே விட முடியுமே தவிர்த்து வேறு எங்கேயும் விட முடியாது. நீங்கள் எந்த கோர்ட்டுக்குனாலும் போங்க, எந்த வக்கீல்னாலும் பிடிங்க, என்னனாலும் செய்யுங்க, ஆனால் வெளியேன்னா வர முடியாது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் இந்த வீட்டில் அப்படி ஒரு நிலைமை இல்லை, ஆனால் வந்து இந்த விஜயாவுக்கும் மீனாவுக்கும் ஆகாது, ஆனால் நீங்கள் சொல்லுற மாதிரி எதுவுமே நடக்கலை சார், ஆனால் அவளாக விருப்பப்பட்டு தான் சார் எல்லா வேலையும் செய்வா, என் பையன் முத்து வந்தப்புறம் உங்களுக்கு எல்லாம் சரியும் சார் அப்படிங்கிறாங்க. முத்தத்தை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்பவே பதறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க ஒய்ஃபை வந்து நான் விசாரணை கொடுக்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சி ஆகலை, அவங்க மருமகளை கொடுக்கும்போது நீங்கள் ஒன்றும் ஆகலை, இப்போ வந்துட்டு உங்கள் பையன் எங்கள் ஸ்டேஷனில் இருக்காமல் இது பண்ணுறீங்களா, அப்போ உங்கள் பையன் நீங்களாம் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் எதுக்கு சார் பண்ண போகிறோம், அது எங்கள் வீட்டு மருமக சார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட கேட்குறாங்க, அவங்க மருமகங்கிறாங்க, அந்த மீனாவை நீங்கள் எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிறாங்க. சார் அது எங்கள் மருமக தான் சார், அவள் தான் சார் முதல்ல கல்யாணம் முடிச்சு வந்துச்சு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சார், இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அந்த பொண்ணு தான் சார் பார்க்கும், நான் கூட அந்த பொண்ணு மேலே ஏகப்பட்ட பாசம் வச்சுருக்கேன் சார், ஆனால் என்ன அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்லதுக்காக நான் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி நடிச்சிருப்பேன் சார், மற்றபடி நான் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை பார்க்குறாங்க, வீட்டு கடங்காத நீ ஊரு கடங்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது மட்டும் உனக்கு பிடிச்ச மருமகன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சார் எதனாலும் நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்கிறோம் சார், வக்கீலோட வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, நாங்களும் சட்டப்படி விசாரிக்க தான் வந்திருக்கோம், விசாரிச்சு தான் சார் செய்ய போகிறோம், அதனால் எல்லாருமே நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே போலீஸ் எல்லாருமே தனித்தனியாக விசாரிக்காங்க. விசாரிக்கும் போது முதல்ல மனோஜை கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் ரோகிணியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முத்தோட அண்ணன், உங்கள் பேர்லேயும் பெட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ரோகிணி பேரில் தானே இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பேரும் இருக்குது, ரோகிணி பேரும் இருக்குது, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தானே, நீங்கள்லாம் கூட வந்து அந்த பையன் வரும்போது கூட நீங்கள் ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க வச்சுருக்கீங்க, அந்த பெட்டிஷனையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து தனக்கு வந்து பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையே நம்ம அமைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டோம், ஆனால் என் வீட்டுக்கார் வந்து கடமைக்கு தான் வாழ்கிறாருன்னு சொன்னோடனே மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும் போட்டு வேதனைப்பட்டோடனே அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம மௌன விரதம் இருந்து மலை கோயிலுக்கு நடந்தே வரணும்னு வேண்டியிருந்தோம், அங்கே வந்து நம்ம போகாதனால தான் வந்து நம்மளுக்கு இவ்வளவு இடர்பாடு நடக்கு போல், நம்மளுக்கு சோதனை வருது போல், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து என் புருஷன் மனசு மாறணும், என்ன விரும்பி அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு நேராக நடந்தே போயிடுறாங்க. அப்படி நடந்து போகையில் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் யார்ட்டையாவது சொல்லலாமா அப்படிங்கும்போது, இல்லை நம்ம மௌன விரதம் இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வண்டியையும் விட்டுட்டு சாவியும் வீட்டில் வச்சுட்டு நடந்தே போயிருக்காங்க. கோயிலில் போய் ரொம்பவே அழுதுகிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு நாள் பூரா அந்த கோயிலில் தங்கியிருக்கணும், அப்படின்னா தான் அந்த பரிகாரம் கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னே இரவு பூரா அங்கேயே இருந்துடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோன்னே கூட வந்தவங்கலாம் சொல்கிறாங்க, அம்மா நீ விரதம் கடுமையாக இருந்திருக்க, சாப்பிடாமே இருந்து மௌன விரதம் இருந்துட்டியம்மா, அதுவும் கோயிலில் வெறும் காலில் வந்திருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. காலெல்லாம் புண்ணாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் நடந்து போக முடியாதுலாம்மா, வீட்டுக்கு போது காசு வச்சுருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு யோசனை வருது, ஆகா காசு எதுவுமே எடுக்காமல் வந்துட்டோமே அப்படிங்கிறாங்க. அவங்க கூட உள்ள ஒரு அக்கா சொல்கிறாங்க, மீனா அவங்கள எனக்கு நல்லா தெரியும், என்ன நீங்கள் இங்கே ஏரியாலாம் பூ கட்ட வருவீங்க, நானும் இந்த கோயிலுக்கு நீங்கள் நடந்து வரீங்கன்னு உங்கள் கூடவே வந்துட்டேன், நீங்கள் பேசவே இல்லை, ஆனாலும் நீங்கள் வந்து செய்கையிலே தான் சொன்னீங்க எல்லா விஷயத்தையும், ஆனால் எதுக்காக இந்த விரதம் இருந்தீங்க எதுக்கு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என் புருஷனுக்கு வந்து நாங்கள் வந்து பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அடுத்தாப்புல வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டோம், 2 பேரும் விரும்பி தான் வாழ்கிறோம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, நேற்று இந்த மாதிரி நான் வந்து கடமைக்கு தான் வாழ்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு மனசுக்கே சரியில்லை, அதான் கோயிலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்களே, நீங்கள் அந்த விரதத்தை முடிச்சிட்டிங்களே பாருங்கள், 24 மணி நேரத்தில் உங்கள் கணவரோட சேருவீங்க, உங்கள் கணவர் வந்து அவர் மனசில் உள்ளதை கண்ணீர் விட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. 100% உண்மையை சொல்கிறேன், உண்மையிலே உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார் வைப்பார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, இணைவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சார் நீங்கள் எனக்கு பஸ் பேர் தாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு அங்கே போனோன்னே உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறேன், இல்லைனா நேரில் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் வேணாம் மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து இதை பூ கொடுத்தே கழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே ஸ்ருதி ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா எங்கே மீனா போனீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, நைட்டு பூரா போலீஸ் ஸ்டேஷனில் தான் எல்லோரும் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன சொல்கிறீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் பண்ணல, நீங்கள் வந்து காணாமல் போனதுனால உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டில் உள்ளவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் மேலே, அத்தை மேலே, ரோகிணி மேலே, மனோஜ் மேலே
எல்லார் மேலேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரவி மேலேயும் ஸ்ருதி மேலே என் மேலே மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாருக்கும் மேலேயுமே கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் எல்லாருமே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. வாங்க மீனா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். என்னாச்சு மீனா, என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே நடக்கல ஸ்ருதி, நான் இந்த மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம மௌன விரதம் இருந்து கோயிலுக்கு போயிருவோமே, நடந்தே போயிருவோமேன்னு சொல்லி பாத யாத்திரையாக போனேன். அங்கே போயிட்டு ஒரு நாள் தங்குனா நல்லதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே தங்கிட்டேன். காலையில் விடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்திருக்கேன், இவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஏய் ஸ்ருதி, அவங்க தான் மௌன விரதம்னு சொல்கிறாங்களே, எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன, சரி மீனா நீங்கள் ஒரு நாளும் வீட்டை விட்டு போக மாட்டீங்களா? நீங்கள் காணல என்னன்னோடனே முத்து ரொம்ப தேடி அலைஞ்சார், ரொம்பவே அழுதுட்டாரு. அங்கங்கே தேடி அலைஞ்சார். முடியாத பட்சத்தில் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாவது கண்டுபிடிப்பேன்னு சொல்லி போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்கள் தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் போல். எங்கள் அக்கா வந்து எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே தெரியல, இல்லை ஒருவேளை இருக்காங்களா இல்லையானே தெரியல. எனக்கு சந்தேகம் என் மாமா குடும்பத்து மேலே தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மாமா கூட சாப்பிடாம வைக்காமல் ஸ்டேஷன் வாசலில் தான் இருக்காங்க. வாங்க என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போன உடனே மீனா மாமா மாமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படியே அழுதுகிட்டே இருந்து இப்படி திரும்பி பார்க்காரு. என்னம்மா மீனா எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லி கதறாரு. உடனே ஒன்றும் இல்லை மாமா, நான் வீடு நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மௌன விரதம் இருந்து கோயிலுக்கு பாத யாத்திரையாக போனோம்மா மலை கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. இதை சொல்லக்கூடாதாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எப்பா மௌன விரதம் இருந்தால் எப்படிப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ ஸ்டேஷனுக்கு உடனே சீக்கிரம் போமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போனோடனே சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. யாரும்மா நீ அப்படிங்கிற, நான் தான் சார் மீனா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ தான் மீனாவா, உனக்கு என்னமாச்சு அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு ஒன்றும் ஆகலையே சார், என் வீட்டுக்காரையும் முதல்ல அவங்களெலாம் வெளியிடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ரோகிணி மனோஜ்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் உடனே சொல்கிறாரு, ஒன்றால் நாங்கள் இவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருக்கோம் தெரியுமா அப்படி இப்படின்னு கத்துறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் முதல்ல வந்துட்டா கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எங்கே மீனா போனேன் அப்படின்னு சொல்லி செல்லுன்னு கத்துறாங்க. ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் கோயிலுக்கு தாங்க போனேன், அதுவும் விரதம் தான் போனேன். மீனா ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லியிருக்க கூடாதா அப்படிங்கிறேன். ஏங்க நான் மௌன விரதம் எப்படிங்க சொல்ல முடியும், உன் செல்லு ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சார்ஜர் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும், நான் தான் மௌன விரதம் இருக்கேன்னா எப்படி பேச முடியும் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. மீனா நீ இல்லாமல் என்னாச்சோ ஏதாச்சும் நனைஞ்சேன், நான் வந்து பெட்டிஷன் கொடுத்தேன் நீ காணலைன்னு சொல்லிட்டு, உன் தம்பி என் மேலே சந்தேகம்னு பெட்டிஷன் கொடுத்துருக்கான், அங்கே பாரு என்ன செய்கிறான் பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ சத்யா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இதே சத்யா என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா உனக்கு ஏதாவது ஒன்றா வந்து பொறுப்பு இவங்க தான், உனக்கு ஏதாவது ஒன்று ஆகுனா வந்து இவங்க தான் என்ன ஆவாங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னடா லூசு வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி செவுட்டில் போடுன்னு போடுதாங்க. அக்கா விடுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, தவிமா விடுமா, இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கை வந்து உடஞ்சிருக்கு, நீ மறுபடியும் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. சார் சொந்த மாமா சார், என் வீட்டுக்காரை உள்ளே வச்சுருக்கான், வீட்டுக்கார அண்ணன், என் தங்கச்சி ரோகிணி இப்படிங்க எல்லாத்தையும் உள்ளே வச்ச பிறகு எப்படி சார் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தம்பி முழுமையாக விசாரிச்சுட்டு செய் தம்பி, இந்த பொண்ணு வந்து இப்போ ஒன்றுமே நடக்கலைங்குது, நீ வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கங்கிறாங்க. என்ன பார்க்குற அப்படின்னுட்டு இருக்காங்க. சார் எல்லாமே நடந்தது உண்மை சார், எங்கள் அக்கா எங்கேயோ பேருக்கு வந்திருக்கு, அது வேணால் வந்து பொய்யா இருக்கலாம், ஆனால் மீதி நான் சொன்னதெல்லாம் உண்மை சார், எங்கள் அக்கா வந்து பாடாப்படுத்துனது உண்மை, அதை நீங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வச்சு அப்படி குறமொழி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க, செல்லேருந்து பார்க்காங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை இந்த மீனா நம்மளை வந்து பாடாப்படுத்தணும்னு சொல்லிட்டு உண்மைதான்னு சொன்னால் நம்ம உள்ளத்தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இவ செஞ்சாலும் செய்வா, இந்த பூக்காரி ஏற்கனவே இனி பிடிக்காது, நான் வேறு அவளை பாடாப்படுத்தியிருக்கேன், நீனும் பாடாப்படுத்தியிருக்க, நம்ம 2 பேரையும் கண்டிப்பாக அனுப்பிடுவாம்மா, நம்மளுக்கு களி தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாங்க. சார் முதல்ல அவங்கள வெளியே விடுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல தான் வெளியே விடணுமா வேண்டாமாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணணும், அதனால் வந்து இப்போ நான் யாரையுமே விடுத மாதிரி இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் பொறுமா. சரிம்மா உனக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 28 வயசு முடிஞ்சு 29 வயசு பிறந்திருக்கு சார், என் வீட்டுக்காருக்கு 30 வயசு ஆகுது சார் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, குழந்த இருக்கா அப்படிங்கிறாங்க. குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சார் ஒன்றும் நடக்கலை சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் தம்பி பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கான், எங்கள் அக்கா கஷ்டப்பட்டு வீட்டு புள்ள, என்ன எங்கள் அப்பா வந்து இறந்துட்டதுனால அந்த அபிமானத்தில் வந்து எங்கள் அண்ணாமலை மாமா வந்து கல்யாணம் முடிச்சு வச்சார், அந்த பையன் வந்து கல்யாணத்தோட பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் வச்சுட்டான், அதனால் அவன் தம்பி கல்யாணம் முடிச்சிட்டாரு, அவங்களுக்கு பிடிக்காமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இது கஷ்டப்பட்டு வீட்டு பிள்ளைய வந்து கட்டி வச்சிட்டோமா போயிட்டோமான்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள வந்து பொண்ணை பாடாப்படுத்துகிறதாகவும் வைக்கிறதாகவும் பெட்டிஷன் கொடுத்துருக்கான். இப்போ நீ வந்து உனக்கு எதுவும் ஆகலைங்கிற நிலைமைக்கு வந்துட்ட, ஆனால் இந்த பெட்டிஷனுக்கு பதில் சொல்லணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, சார் நான் சொன்னது எல்லாமே நிஜம், எங்கள் அக்கா மட்டும் வந்து எங்கே இருக்கான்னு தெரியல, அவளே வந்துட்டா, இது மட்டும் தான் சார் நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சார் நான் தான் வந்துட்டேனே சார், எதுவும் நடக்கலைங்க, நீங்கள் நடவடிக்கை எடுப்பேன் நீங்களும் சொல்கிறீங்க, அவனும் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி பேசுகிறாங்க, சார் இங்கே பாருங்கள்,
பெட்டிஷன் அவங்க கொடுத்ததா இருந்தாலும் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க உண்மையை ஸ்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்து ஆட்களுக்கு மேலே தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட ஹையர் ஆஃபீஸரை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ யாரும்மா இவ்வளோ சவுண்டா பேசுகிற அப்படிங்கிறாங்க. ரயில்வேல ஆஃபீஸராக இருக்கார்ல வாசுதேவன் அவரோட பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. வணக்கம்மா அந்த சாரோட பொண்ணாம்மா நீ முதலே சொல்லக்கூடாதாம்மா அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள் நான் வந்து பெரிய ஆள் குடும்பத்தில் பிறந்தவா பெரிய ஆஃபீஸரோட பொண்ணு அப்படின்னு சொல்லதுக்கு விரும்பலை. சட்டப்படி செய்யுங்க. தப்பு வந்து யார் மேலேயும் இல்லைன்னு தெரியுதுல்ல அதனால் ரிலீஸ் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் வந்து பெரிய ஆஃபீஸர்காரங்க பணக்காரங்க சொன்னோன்னே விட்டுருவீங்களா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் கம்ப்ளைண்ட்டில் வந்து உண்மைத்தன்மை இல்லை அதனால் அவங்கள நான் இது பண்ணுறேன். உனக்கு அப்படி இதில் திருப்தி இல்லைன்னா மேலதிகாரியை கூட பாரு அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு மீனா நீங்கள் நடந்ததை ஒரு இதில் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா வந்து இங்கிலீஷ்லேயே எழுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்த ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா நீ இங்கிலீஷ்லேயே ரைட்டிங் எழுதிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்ருதி அதுபோக வந்து நான் டிஸ்ட்ரிக்டில் 3வது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி முழிக்காங்க. இந்த மீனா வந்து படிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு நினச்சா இது 12 வரை படிச்சிருக்கா. அது போக இங்கிலீஷ்லாம் பயங்கரமாக எழுதுவாளா பயங்கரமாக நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப நன்றி தயவுசெய்து சீக்கிரம் வந்தீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க எங்களை ஏதாவது ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் எங்கேயாவது போனேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீடு இருக்க லட்சணத்துக்கு நீ வாழது லட்சணத்துக்கு கோயிலுக்கு வர போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு ஏம்மா இது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது ஒழுங்காக பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரி வா வீட்டில் வா அவனை வச்சுக்கிட்டுதேன் அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள் இங்கே போகும்போதே எங்கள் அக்காவை வந்து இவங்க இது பண்ணுறாங்க. வீட்டில் போய் எங்கள் அக்காவை கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணுவாங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க உனக்கு என் மேலே கனிவுலாம் தேவையில்லை. என் கூட பிறந்த தம்பினா நீ இப்படி பண்ணியிருப்பியா? நான் வாழுத வீட்டில் எல்லாரையும் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? அந்த வீட்டில் நான் வாழ முடியுமான்னு கொஞ்சமாக நினச்சிருக்கியா? ஏற்கனவே நம்ம வீட்டை வந்து மட்டம் தட்டி பேசுவாங்கன்னா இதில் வேறு வந்து உன் தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாங்களாம் ஸ்டேஷனில் இருந்துருக்கோம் ஒரு நாள் போகிறான் உன்னால் தானே அப்படி இப்படி தானே பேசுவாங்க. இந்த வீட்டை நான் குடியிருந்து ஒழுங்காக வாழ முடியுமா சொல்லு அப்படிங்கிறாங்க. சத்யா கவுந்துட்டே இருக்காரு. ஏக்கா நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நினைக்க வேண்டியிருக்கலக்கா அப்படிங்கிறாங்க. நினைக்க வேண்டியிருக்குன்னா உங்கள் மாமா கூட சேர்ந்து நிச்சயம் ஒரு தேடி இருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. அவர் தான் என்னை மச்சானாவே நினைக்கிறது இல்லையா? உன்னைய காணலைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ வந்து உண்மையை சொல்லலைன்னா நான் இன்னும் அப்படி தான் நினச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதான்டா மாமா வந்து உனக்கு கொடுத்தது தப்பு இல்லை. ஒரு கையை உடச்சி விட்றக்கூடாது 2 கையும் உடச்சி விட்டு வாயும் உடச்சி விட்ருக்கணும். இங்கே வந்து நின்றுருக்க மாட்டேன்ல அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்காரு. உடனே முத்து நீ மன்னிச்சுக்க மீனா உன் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி என்ன பிரச்சனை எனக்கு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னுமாங்க தெரில உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள்? அவங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணன் கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் வந்து ஓடிடு நீ அங்கே இருந்தேன்னா உனக்கு பிடிச்ச கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாங்க வாழ்க்கையே போயிடும் கல்யாணம் முடிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்துக்கு அப்போ தான் தெரியுது மன்னிச்சுக்க மீனா நான் மனோஜை காமெடி பண்ணது தான் பண்ணணும் தவிர்த்து உன் மனசு கஷ்டப்படணும்னு நினச்சி நான் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்களை காமெடி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும். என்றைக்குமே ஒருத்தங்களை காமெடி பண்ணி அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் பிரிதொருவருக்கு வந்து உதவி பண்ணுங்கிற எண்ணத்தில் உடையவங்களாக இருக்கீங்க. ஆனாலும் இந்த மாதிரி செய்யும்போது என் மனசு என்ன பாடுபடும் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அப்போ நீங்கள் மனைவியாகவே நினைக்கல அப்படிங்கிறாங்க. மீனா நீ இல்லாமல் தவிப்பு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நான் விரதம் இருந்து கோயிலுக்கு தான் போனேன். அந்த ஒரு நாள் உங்களை பார்க்கல பேசலைங்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உங்களை எப்போ பார்க்கலாம் எப்போ பேசலான்னு ஓடியே வந்தேங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கட்டி பிடிச்சி அழுகுறாரு. இதை பார்த்த மீனா இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் இப்பவும் சொல்கிறேன் உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு எப்படி காட்டணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து 2 பேருமே பாசம் வச்சுருக்கீங்க அது இல்லைங்களே சரியா? மீனா உன்னை புரிஞ்சோ நீ மீனாவை புரிஞ்சோ வாழ போகிறதில்ல அப்படி வாழ விட போகிறதும் இல்லை சரியா? இன்றைக்கி சூழ்நிலை இது கருப்பு முத்துற மாதிரி சரி விடு எல்லாமே நன்மைக்கு தான் சரியா? அவங்க 2 பேரும் அன்பை புரிஞ்சுக்கிட்டதுக்கு இது ஒரு காலமாகவும் இருக்குது. ஏன்னா வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க இந்த முத்து மீனா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த அளவுக்கு வந்த பிறகு வரக்கூடாது. என்னையும் என் மருமகளையும் என் பையனையும் ஸ்டேஷனில் வச்ச பிறகு இனிமேல் நான் வீட்டுக்கு வர அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யாகிரா சாராரு அத்தை இங்கே பாருங்கள் உங்கள் மேலே நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். எங்கள் அக்கா வந்து இந்த வீட்டில் வாழலை வைக்கல அந்த வீட்டில் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டிஷன் நான் வாபஸ் வாங்க மாட்டேன். மறுபடியும் ரிட்டர்ன் கொடுப்பேன். நீங்கள் ரிமாண்ட் ஆவீங்க பார்த்துக்கோங்க. எங்கள் மாமா மேலே தப்பு இல்லைன்னு வேணால் எங்கள் மாமா வழி வருவார். நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு சத்யாவை 1000 குறை சொன்னாலும் இந்த விஷயத்தில் கரெக்டாக தான்மா பேசுகிறான். அவன் பெட்டிஷன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கும் உங்கள் மருமக ரோகிணிக்கும் உங்கள் பையன் வச்சுக்கும் களி தான் அப்படிங்கிறாங்க.
உடனே 3 பேரும் கடுப்பாகி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் மனோஜ் தூம்னு குதிக்காரு. ஏம்மா அங்கே பாருங்கம்மா நம்ம வீட்டுக்கே இவ்வளோ அசிங்கமாயிட்டு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்லிட்டாரு, நீ வந்து வேலைக்கு போகாமல் பார்க்கும் பீச்சுன்னு அலைஞ்சிக்கிட்டு 4 பேர் எங்களை கேவலமாக பேசுனாங்க, அன்னைக்கு உனக்கு அசிங்கமாக தெரியலையா? இல்லைன்னா ரோடாக பிச்சை எடுத்துட்டு அலைஞ்சி அன்னைக்கு அசிங்கமாக தெரியலையா? இல்லைன்னா உன் பொண்டாட்டியை ஏமாற்றிக்கிட்டு அந்த ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்டு ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டு அலைஞ்சி அது உனக்கு அசிங்கமாக தெரியலையா? இல்லை உன் பார்க்கு நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு தெருவாக அலைஞ்சி வீட்டுக்கு கடன்காரனை தேடி வர வச்சு அது அசிங்கமாக தெரியலையா? இல்லை உன் பொண்டாட்டி வந்து பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் லோன்காரன் வந்து இங்கே தேடி அலைஞ்சிட்டு போனானே அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா? அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. பேங்க்காரன் இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எடுக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அவன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தா அப்படிங்கிறாங்க. யாருக்கு எடுத்து கொடுத்தானே? அவங்க வீட்டம்மா பேரில் தான் கடை இருக்குது, 4 லட்ச ரூபா கட்டணுமா? கட்டலை அப்படின்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போன்ட்டு போகிறாங்க. இந்த வீடு வந்து அவரோட மாப்பிள்ளையோட வீடு தானே, இந்த வீட்டு மேலே நான் கேஸை போடுவோன்ட்டு போகிறாரு. நான் மீனாவை தேடி அலையும் போது ஒரு பேங்க்காரன் தான் இந்த தகவலை பூரா சொன்னான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்னடா செய்யும், பேங்க்காரன் சொன்னானா அப்படிங்கிறாங்க. பேங்க்காரன் சொன்னது தான் சொல்கிறேன். இந்த ரோகிணி பிள்ளை 4 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். வட்டி முதலும் சேர்த்து 6 லட்ச ரூபா ஆயிடுச்சான். இவங்க 1 மாதத்தில் கட்டுதுன்னு சொன்னாங்களாம். அந்த 1 மாதமும் தாண்டிட்டான். மனோஜனுடைய ஆதார் கார்டையும் ரோகிணி ஆதார் கார்டையும் வாங்கி வச்சுருக்காங்களாம். இவங்க வரலை அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்களாம். ஒழுங்கா மரியாதையாக இவங்களை பணத்தை புரட்டிட்டு அந்த 6 லட்ச ரூபா கொண்டு கட்ட சொல்லுவீங்களாம், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரொம்பவே கடுப்பில் இருக்கார். ஏஜென்சியில் வந்த வருமானமும் நம்ம வந்து அந்த பீரோ கம்பெனிக்கும் கொண்டு கொடுக்க வேண்டிய பணமும் சேர்த்து நம்மளுக்கு 6 லட்ச ரூபா இருக்குது. இப்போ ரோஹிணி கேட்டானா என்ன செய்ய, நம்மகிட்ட இல்லைன்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்கார். உடனே ரோஹிணி ரொம்பவே அசிங்கமாகுது. மனோஜ் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் அப்பா வந்து சீக்கிரம் வெளில வந்துடுவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி உண்மைதானா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, 1 வாரத்தில் அவர் வெளியே வந்துடுவாங்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வக்கீல் ஃபோன் அடித்து பேசினாங்க. எங்கள் அப்பா வெளியே வந்துடுவாங்க, வெளியே வந்தாருன்னா கோடிக்கணக்கான சொத்து வந்து ரிலீஃப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னுமாடா நம்புற அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடிட்டு இருடா. ஏம்மா என் அப்பா வெளியே வந்துட்டாருன்னா இது ஒரு பெரிய பணம் கிடையாது, என்கிட்ட 6 லட்ச ரூபா இருக்குது, அந்த பேங்க் கொடுத்து நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த 6 லட்ச ரூபா எதுக்குடா வாங்கியிருக்கான் ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காமா அப்படிங்க. யாருக்கு அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு. வித்யாவுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வித்யாவை நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் அதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாது ரோகிணி, உன்னை ஏமாற்றி அந்த 6 லட்ச ரூபாயை அவள் வாங்கியிருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. வாண்ணா வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா கடங்காரி வெளியே வா அப்படிங்கிறாங்க. யாருக்கு நான் கடங்காரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்காங்க. விஜயா நிற்கிறாங்க. வாங்கத்தான் உள்ளே வாங்க அப்படின்னா, வாங்கத்த கீங்கத்தங்க உனக்கு என்ன அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கெல்லாம் நீங்கள் அத்தை கிடையாது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. 6 லட்ச ரூபா வாங்கி ஏன்டி ஏமாற்றினேன் அப்படிங்க. நான் எங்கே ஏமாற்றினேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிட்டு தானே வாங்கி ஏமாற்றிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் ரோகிணிட்டு வாங்கியிருக்கேண்ணா, உங்கள் ரோகிணி எனக்கு பணம் தரணும், நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்க. நடிக்காதடி, அவளே பெரிய கோடீஸ்வரி, அவள் எதுக்கு உனக்கு பணம் தரணும், ஒழுங்கு மரியாதை அந்த 6 லட்ச ரூபாயை பேங்கில் கட்டு, இல்லைன்னா சீரழிஞ்சு சீரழிஞ்சி அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு கட்டணும், நான்லாம் கட்ட முடியாது, பணம் வாங்கினது வந்து ரோகிணி தான் கட்டணும், நான் கட்டணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் குணத்தை நீ பார்த்தது கிடையாதுன்னு நினைக்கேன், ஒழுங்கு மரியாதையை கட்டு இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உங்கள் ரோகிணி வந்து கட்ட சொல்லுங்கள், நான் ரோகிணிகிட்ட கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரோகிணி நான் வித்யா வீட்டில் தான் இருக்கேன், நீ உடனே வித்யா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. அத்தை நல்லா இருப்பீங்க, நீங்கள் முதல்ல வாங்கத்தா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா போயிடுறாங்க. என்ன விஜயா, என்ன ரோகிணி நீ வர சொன்னால் வந்துட்டேன், என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு வந்து வித்யா கட்டுதுன்னு சொல்லிட்டேன் என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை கட்ட சொல்லல, நாரி போயிடும் நாரி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட வராங்க. மனோஜ் கொஞ்சம் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் போகிறாரு. மனோஜ் நான் உங்கள் ஒய்ஃபு தானே அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சந்தேகம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. எங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கு நீ தானே ஒரே வாரிசு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சிரிக்காரு. ஆமாம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. தெரியுதில்ல, எனக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எனக்கு வந்து வேறு வாரிசு கிடையாது, நீ மட்டும்தான் வாரிசு எங்கள் அப்பாவுக்கு. இப்படி இருக்கும்போது வந்து அந்த ஒட்டுமொத்த சொத்து எனக்கு தான் வரப்போகுது. எங்கள் சித்தியை கல்யாணம் முடிச்சுனா கூட எங்கள் சித்திக்கு வாரிசு இல்லை. அப்போ அந்த கோடிக்கான சொத்துக்கு அதிபதி நீ தானே, அந்த அதிபதியான நீ வந்து என் மானத்தை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி கோடிக்கணக்கான சொத்து வரும்போது இந்த 6 லட்ச ரூபா என்ன, 6 லட்ச ரூபாய் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 லட்ச ரூபாய் கொண்டு நேராக பேங்கில் கட்டுறாங்க. பேங்கில் கட்டினோன்னே ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாளும் தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமையாவது ஒழுங்கா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் பணத்தை கட்டியாச்சுல அதோட பேச்சு நிப்பாட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது யார் தெரியுமா, என் வீட்டுக்காரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்காரு, சீக்கிரம் நாங்கள் பெரிய கோடீஸ்வரனாக வருவோம், நீங்கள் அன்றைக்கி வந்து லோன் வாங்கிக்காங்கன்னு சொல்லி எங்கள் பின்னாடி வந்தால் நாங்கள் லோன் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பேங்க் மேனேஜர் கையெழுத்து கும்பிட்றாரு. எம்மா தாயே, உன் புருஷனுக்கு லோனு, அது உனக்கு லோனு, ஒரு காலமும் நாங்கள் வரைய மாட்டோம், நீ தயவுசெய்து வந்துடாதம்மா, நல்லா இருப்ப, இடத்த காலி பண்ணு,
கேஷியர் இந்த இடத்த வந்து தண்ணி ஊற்றி விடுங்க அப்படிங்கிறாங்க. தண்ணியாக ஊற்றி விட போகிறேன், இதே பேங்க்கில் வந்து அதிக டெபாசிட் அங்கே வைக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜும் ரொம்ப தோரணையாக அங்கேருந்து வெளில வராங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, மனோஜ் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் நம்ம சொன்னால் வந்து அவன் புரிஞ்சுக்கிறான், பரவாயில்லை மனோஜ் வச்சே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி எப்படியாவது நம்ம ஒரு பார்லர் வச்சிடணும், எங்கள் அப்பாவை பார்க்க போகணும், இல்லைனா ஜாமீனுக்கு பணம் கட்டணும், அப்படி இப்படின்னு எதையாவது இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே மனோஜ் ஷோரூமில் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. இன்னும் பார்லர் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் ஒரு வாரம் வந்து பார்லர் லீவ் போட்டிருக்கேன், அதனால் ஒரு வாரம் ஷோரூமில் தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே எப்படி வியாபாரம் நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே வியாபாரம் நல்லாவே போகுது. அந்த வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாமே ஓனர் சார்னு கூடாமல், என்ன மனோஜ் இன்றைக்கி வியாபாரம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேசிகிட்டே இருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடாது, நீங்கள் பழகுனீங்கன்னா பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, அதனால் அப்படி இருக்கக்கூடாது, சார்னு கூப்பிடுற மாதிரி வச்சுக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டாஃப்கிட்ட பூரா சொல்கிறாங்க, இனிமேல் நான் வந்து அவர் வருவேன் கடைக்கு அடிக்கடி, உங்களை வந்து பார்ப்பேன், மனோஜ் யாராவது வந்து மனோஜ்னு பேர் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, அவங்க பேர் மனோஜ் தானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் சார்னு கூப்பிடணும், சார்னு கூப்பிடலைன்னா உங்களுக்கு நாளைக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரே நாளில் மாற்றிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், வேலை செய்கிற இடத்த நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கணும், அவங்களுக்கு மரியாதையை நம்ம நடத்தணும், நம்மளும் நடத்தணும், அவங்களும் நம்மளை மரியாதையாக வச்சுருக்கணும், இல்லைன்னா அது சரி வராது, பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் அது பெருசாக தெரியும், நம்மளை பில்டப் பண்ணால் தானே வாங்குறவன் நம்மள்ட்ட பார்த்து சார் குறைச்சி பார்த்து செய்யுங்க சார்னு சொல்லுவான், இல்லைனா மனோஜ் கம்மி போதும் போதும் அப்படின்னு சொல்லுவான், அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும் மனோஜ், அவங்ககிட்ட வந்து லிமிட்டாக பழகணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, நம்ம கரெக்டாக இருப்பேன், நீ அடிக்கடி வந்து எனக்கு எப்படி செய்யணும் அது செய்யணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, அடிக்கடி நான் வந்தால் தானே அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ பணம் வருது போகுதுன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல பணத்தை வாங்கி நான் ஏதாவது ஒரு பேங்கில் கொஞ்சம் கொஞ்சம் டெபாசிட் பண்ணி லோனை வாங்கி ஒரு நம்ம அழகு நிலையம் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்கும்போது ஒரு 5-6 பேர் வராங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு வந்து திருமணம் முடிச்சு வைக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது டொனேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு மனோஜ், எங்கிட்ட டொனேஷன் கொடுக்க பணம்லாம் கிடையாது, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் வந்து டொனேஷன் பணமாக கொடுக்க வேண்டாம், நாங்கள் வந்து ஒரு 30 ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், 30 ஜோடிக்கு சீர்வரிசை பொருட்கள் கொடுக்கலாம்ல, அது உங்களால் முடியும்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெரிய முதலாளி, நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு பயங்கர சிரிப்பு வருது. ஆமாம் நான் முதலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னலாம் வேணும் அப்படிங்கிறாங்க. சார் எல்லாேருக்கும் ஒவ்வொரு கட்டில் ஒரு பீரோ, பெரிய லெவலில் நாங்கள் வேறு எதுவும் கேட்கல சார் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அத்தனை ஜோடிக்கும் பீரோவும் கட்டிலும் தந்துடுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இது பெரிய விளம்பரம் தானே, உன்பாட்டில் இரு அப்படிங்கிறாங்க. உடனே விளம்பரம்னா பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கும் பயங்கர ஆசை. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 ஜோடிக்கும் வந்து 30 கட்டில் 30 பீரோ, ஏன்னா இதை கல்யாணம் இதில் வந்து நாங்கள் கொடுத்துருதோம் அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் 30 ஜோடிக்கு நடக்கக்கூடிய நாள் வந்துடுது. உடனே அவங்க வராங்க. வந்தோடனே சார் இன்றைக்கி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா பீரோ கட்டிலையும் ஏற்றுறாங்க, ஏற்றிட்டு அங்கே கொண்டு இறக்குறாங்க. ஓ சார் வண்டிக்கு வாடகை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் 30 இதுக்கு ஃப்ரீயாக தரேன், அது கூட நீங்கள் வாடகை கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் 30 ஜோடிக்கு இலவசமாக தான் முடிச்சு வைக்கோம், நீங்கள் பெருந்தன்மையாக கொடுக்கீங்க, இதையும் நீங்கள் கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறாங்க. கொடுக்காங்க. கொடுத்துட்டு மேடையில் ஏறுறாங்க. மேடையில் ஏறும்போது பயங்கர பெருமையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி 30 ஜோடிக்கும் வந்து பீரோ கட்டில் கொடுத்தது இவங்க தான், இவங்களை எல்லோரும் வாழ்த்துங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக கை தட்டுறாங்க. இந்த ஃபர்னிச்சர் கடை பேர் இது விஜயா ஃபர்னிச்சர் கடை அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. பயங்கரமாக சிரிக்காங்க. ரோகிணியும் சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இன்னொரு ஆள் வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. பேசும்போது அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இப்படி தொடர்ந்து அவங்க செய்யணும், அடுத்தாப்புல அடுத்த மாதம் ஒரு 50 ஜோடிகளுக்கு வந்து இலவச திருமணம் நடத்தி வைக்கும், அதுலேயும் இலவச பொருட்களை இவங்க கொடுக்க வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் ரோகிணி, ஆகா நம்ம 30 பேருக்கு கொடுத்து விளம்பரம் பண்ணலான்னு பார்த்தா அடுத்தாப்புல 50 ஜோடிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன், அதுக்கு பொருள் வாங்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே மைக்கில் சொல்கிறாரு. இல்லை 50 ஜோடிக்கெலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ஒரு முதலாளி வந்து பெருந்தன்மையோடு செய்யணும், செஞ்சீங்கன்னா உங்கள் தொழில் வளரும், அதுபோக இதுவும் உங்களுக்கு விளம்பரம் தானே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்டீங்க, முதல்ல ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லி 30 பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ 50 பேருக்கு அடுத்த மாதம் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க, 50 பேருக்கும் பீரோ கட்டில் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. தெரில ரோகிணி, ஏதோ ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், ஆனால் வந்து அவங்க கேட்பாங்க, கேட்டு நம்ம கொடுக்கலன்னா நம்ம பேர் வந்து டபுள் மடங்காக டேமேஜ் ஆயிரும், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாமே நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்க, அதுபோக அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேப்பர் டிவிலாம் வரும், நம்ம கடைக்கு ரொம்ப கெட்ட பேராயிருமே அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ், ஏன் மனோஜ் வாக்கு கொடுத்தீங்க, நீங்கள் அப்போவே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீனும் என் கூட தான் இருந்த, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில்
அந்த சொன்ன நாள் வந்துடுது. அவங்க வந்து பொருளை வாங்க வந்து நிற்காங்க. மனோஜ் வந்து பொருளை கொடுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி அவ்வளவும் கொடுத்தோம்னா கடையில் அந்த பொருளே இருக்காது அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை மனோஜ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே மனோஜுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் உள்ளவங்க சொல்கிறாங்க, வாங்க ஃபங்க்ஷனில் வந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து நின்றா இன்னும் 100 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வரல, கடையே ரொம்ப காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்கார். அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு உண்மையிலே கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க இந்த மாதிரி எங்களுக்கு பீரோ கட்டில் வேணும்னு சொல்லிட்டு வராங்க. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த கடையில் ஒன்றுமே இருக்காதா, கல்யாணம் தேவையான பொருள் நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தியா மனோஜ், நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்கா, அதுக்கெல்லாம் ஏம்மா 50 பேருக்கு கொடுத்த, முதல்ல 30 பேருக்கு கொடுத்தக்காக 80 பேருக்கு கொடுத்து இந்த கடையை திவாலாயிரும் போல் போகிற பக்கம் பார்த்தா அவனுக்கு தொழிலே பண்ண தெரில அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கு, நீ உன்கிட்டையும் சொல்லிட்டு தானே செஞ்சேன், இது ஒரு விளம்பரமாக வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மேடையில் எனக்கு 50 பேருக்கு கேட்பாங்கன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், தொழில் பண்ணால் 1000 சிந்தனை சிந்திக்கணும். நீ எதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் கொடுத்துட்டு அந்த பேரை மட்டும் நீங்கள் வந்து மைக்கில் சொல்லுங்கன்னா இந்த முடிஞ்சிருக்கும் இந்த கதை, நீ வந்து இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க மனோஜ், நீனு தானே சொன்ன ரோகிணி அந்த ஃபங்க்ஷனுக்கு செஞ்சால் உனக்கு ஏகப்பட்ட விளம்பரம் கிடைக்கும் வைக்கும்னு சொன்னேன், இப்போ என்ன இப்படி பேசுது அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில் கம்பெனிக்காரங்க வராங்க. சார், பீரோ கட்டில் நிறைய வாங்கியிருக்கீங்க நம்ம கம்பெனியில், அதுக்கு நீங்கள் பணம் பேமெண்ட் கட்டவே இல்லையா அப்படிங்கிறாங்க. சார், அதை வந்து நான் இலவசமாக தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இலவசமாக கொடுங்க, எப்படியோ கொடுங்க, அது உங்கள் காசில் கொடுங்க சரிங்களா. அந்த பீரோ கட்டிலுக்கு நீங்கள் பணம் வந்து 25% தான் கட்டியிருக்கீங்க, 75% கட்டலை. அந்த 75% பணத்தை வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் கட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோசடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டணும். 12 லட்ச ரூபாய்க்கு எப்போ கட்ட போகிறீங்க, எப்படி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார், நான் 12 லட்ச ரூபாய்க்கு கட்டிடுவேன் சார் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லி மனோஜ் சமாளிக்கார். சார், இந்த கடை வந்து ஓடவே மாட்டுக்கு, இந்த கடையால் ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு கட்ட முடியாது. ஒன்று செய்யுங்க, இந்த கடையை வந்து யார்ட்டையாவது கொடுத்து இந்த பணத்தை செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் நடையர்னு கடை வச்சுருக்கோம், செட்டில் பண்ணணுமா கடையை விற்று, அப்படிலாம் பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நம்ம வந்து பொருட்களை இலவசமாக கொடுத்தா விளம்பரம் வரும், நம்மளுக்கு பயங்கரமான வியாபாரம் வரும்னு நினச்சோம். ஆனால் பாரு, வாரவங்க பூரா இலவசமாக தான் பொருள் கேட்க வராங்க. இப்போ கம்பெனிக்காரன் வேறு உடனே பணம் கட்ட சொல்கிறான், 12 லட்ச ரூபாய் நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ தான் எப்படியாவது கட்டியாகணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, நீ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணி அப்படி செய்வோம் இப்படி செய்வோன்னு சொன்னேன், இப்போ பணம் கட்டணும்னா ரொம்ப நீ தான் கட்டணுங்கிற. என் கையில் இருந்த பணத்தை 6 லட்ச ரூபாயை நான் வந்து உனக்காக பேங்க்கில் கட்டினேன், நீ உன் பார்லரை வச்சு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி எனக்கு தரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ், அதெல்லாம் முடியாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. புருஷன் முன்னாடிகள் என்ன முடியாது ரோகிணி, உன் பார்லரில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு, நீ 1 வருஷத்துக்கு மேலே நடத்துகிற, அதனால் வந்து பேங்க் லோனுக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக செட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் பேங்க் லோனுக்குலாம் வரல, வைக்கலான்னுட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி சொல்கிறா, உன் பேரில் ஒரு பேங்க் லோன் இருந்துச்சு, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி என்ஓசி வாங்கிட்டோம், இப்போ தான் என் சிவில் வந்து லாக் இருக்குது, அதை நம்ம எங்கேனாலும் வாங்கிடலாம், வா நம்ம வந்து அந்த பார்லரை சொல்லி கடன் கேட்போம் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னோடய பார்லர் இல்லை அப்படின்னும் சொல்ல முடியல, லோனு வாங்க வேண்டாம்னு சொல்ல முடியல. வேறு வழியெல்லாம் பேங்க்கு போகிறாங்க. உடனே பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, அந்த அக்ரிமெண்ட்டை காப்பியை கொண்டு வாங்க, அது போக பார்லர் எங்கே இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து கொண்டு வாங்க, அந்த பார்லர் வந்து உங்கள் நேமில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது 3மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே கொண்டு வந்து நாளைக்கு லோனுக்கு ரெடி பண்ணுறோம் சார், எத்தனை நாள் ரெடி பண்ணலாம் வைக்கலாங்கிறாங்க. அந்த பேப்பரெல்லாம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து 1 வாரத்தில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. 1 வாரத்தில் கிடச்சிருமா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக உள்ள வராரு. ரோகிணி, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வாரத்தில் அவங்க பணம் கட்ட சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன கேட்டுக்கிட்டு இந்த பேங்க்கில் வாங்கி கொண்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இது நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, ஏன் நீ வந்து நெகட்டிவாக பேசுகிற, அவங்களுக்கு பணம் கிடைக்குன்னு நான் பேசுகிறேன், நீ கிடைக்காதுன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், என்னுடைய பார்லர் வச்சு லோன் வேணால் கெட்ட பேர் ஆயிரும், அது சரி வராது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உன் பார்லர் வச்சு எனக்கு தொழில் பண்ணது நீ வாங்க மாட்டியா, வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், அப்படி வாங்கி தரதா இருந்தால் நான் முன்னுக்கூட்டியே வாங்கி தந்துருப்பேன், எதுக்காக நான் வந்து அது இது பண்ணிகிட்ருக்கேன். பார்லர்லாம் வந்து நம்ம லோன் எடுத்தோம் அப்படின்னா யாராவது வந்து அதை பார்ப்பாங்க, வைப்பாங்க. அங்கே நடக்குது வந்து லேடிஸ் பார்லர், அந்த பார்லரில் வந்து ஏதாவது ஒரு மைனஸ் ஆகிட்டுனா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், தொழிலே சங்கடப்பட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேசிகிட்டு இருக்க, அந்த பார்லர் வச்சு உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த வருமானத்தை வச்சு என்ன செஞ்ச சொல்லு, ஒரு சின்ன தங்கம் கூட நீ அதை வச்சு உருவாக்கினதில்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் உருவாக்கினதில்லை, வீட்டு செலவுக்கு மட்டும் கொடுக்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் வேலைக்கே போகல, கல்யாணம் முடிச்ச 1 வருஷமாக நான் தான் வீட்டு செலவு பார்க்கேன், அது போக உங்கள் அம்மாவுக்கு மாதம் சொல்லி 5000 கொடுக்கேன், அது போக உங்கள் செலவுலேருந்து எல்லாமே அந்த கடையிலேருந்து தான் பார்க்குறேன், இதில் எப்படி மிச்சம் வரும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணி, நான் அதான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், அதான் மிச்சம் வரல, பேங்க் லோன் போடுவோம், அந்த கடையை வச்சு தான் எடுத்திருக்கோம், கடையை ஜப்தி பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜ், நீங்கள் படித்த அறிவாளியா இல்லை முட்டாளா? அந்த கடை வந்து வாடகை கடை தான். கடை வந்து நம்ம அடைச்சதுனால அவங்களுக்கு என்ன ஆகிற ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சொந்த கடைனா ஏலம் போட்டு எடுப்பாங்க. இப்போ நம்ம வாடகை தான் வச்சுருக்கும்போது நம்ம வீட்டில் எந்த அட்ரஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உனக்கு சொத்து எதுலையாவது இருக்கான்னு பார்த்தா செய்வாங்க. இல்லைனா வந்து அதுக்கு பணம் கட்டலைன்னு சொல்லி மோசடின்னு போட்டு கோர்ட்டில் இது பண்ணிவிட்டு நம்மளை ரிமாண்ட் பண்ணி விடுவாங்க. இதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ ரிமாண்ட் அது இதுன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு மீனாவை காங்கலன்னு சொல்லியே ஒரு 12 மணி நேரம் உள்ளே வச்சுட்டானுங்க. மறுபடியும் இதில் மோசடி பண்ணிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி இந்த கம்பெனிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் காலத்துக்கு வெளியே வர முடியாது. அதனால் வந்து எப்படியாவது பணம் பெறட்டும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ நினச்சா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமாவுக்கு எப்படியா ஃபோன் அடிச்சு மாமாட்டையாவது கேளு, உங்கள் அப்பா தானே உள்ளே இருக்கார், உங்கள் மாமாவால் வெறும் 12 லட்ச ரூபா கட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ், 12 லட்ச ரூபா உங்களுக்கு சாதாரண கொசுவாக போச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் மாமா ரஞ்சுக்கோ 12 லட்ச ரூபாலாம் சாதாரண காசே கிடையாது. ஒரு டீ காசு மாதிரி. மலேசியாவில் உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், பெரிய சொத்து பத்து இருக்க ஆள். உங்கள் மாமா அதுக்கு மேலே. அவருக்கும் வாரிசு இல்லை, அவருக்கும் நீ தானே வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால் உங்கள் மாமாவுக்கு ஃபோன் அடி, இல்லைனா ஃபோன் அடித்து எனக்கு தான், நான் சூழ்நிலை சொல்லி நான் கேட்குறேன். நம்ம ஜெயிச்ச பிறகு கொடுத்துடலாம் உங்கள் மாமாவுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா சொத்துலாம் நம்மளுக்கு தானே வரப்போகுது. அது தெரிஞ்சாலும் அவர் கேட்க மாட்டார் திருப்பி அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில. இந்த மனோஜ் வந்து இல்லாத சொத்தை இருக்குங்கிறான். நம்மளும் அதேமாதிரி சமாளிச்சுட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா பணம் வேணும், உங்கள் அப்பாட்ட வாங்கித்தான் உங்கள் மாமாட்ட வாங்கித்தாங்க. நான் எனக்கு எந்த அப்பா இருக்கார், எந்த மாமா இருக்கார் வாங்குறதுக்கு? இருந்த ஒரே மாமனும் அவன் போய் சேர்ந்துட்டான், இருந்த ஒரே அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் மாமனும் கடை வச்சுட்டு தான் போனாங்க. என்னத்தை சுற்ற வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை எடுக்கலை. 2 3 ஃபோன் அடிச்சுனா, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி தள்ளி நின்று பேசுகிறாங்க. என்ன கல்யாணி, ஃபோன் அடிச்சுன்னா எப்படி பேசுகிற? உன் பையன் கிறிஸ் தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. எனக்கு பையனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, என்ன கல்யாணி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ கோவமாக இருக்க, நான் பிறகு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா தயவுசெய்து எனக்கு ஃபோன் அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரோகிணி யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவோட பிஏ தான் பேசுனாங்க. எங்கள் மாமா வந்து ஆன்மீக பயணம் போயிருக்காங்களா, அதனால் எங்கள் மாமாவை தொடர்பு கொள்ள முடியாதான். நீ தானே ஃபோன் பண்ணுதான்னு சொன்னால் வந்த ஃபோனை பேசுனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தற்செயலாக எங்கள் மாமா வந்து பேச சொல்லியிருப்பார் போல், அந்த பிஏ தான் பேசினார். எங்கள் மாமா வந்து ஒரு வாரத்துக்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக அவங்க மாமா ஃபோனை ஆன் பண்ணிடுவாங்க, நம்மகிட்ட பேசிடுவாங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம பணத்தை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க மாமாட்ட வாங்கி கொடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். என்ன செய்யலாம் ரோகிணி, நீ தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ ஒரு ஆம்பளையா, ஒரு தொழில் பண்ணுறோன்னா நீ யோசிக்க மாட்டியா, என்னையும் யோசிக்க வைப்பியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, ஏன்டா அந்த 6 லட்ச ரூபா இருந்தாலும் பாதியை கொடுத்து சமாளிச்சிருப்பேன். நீ வந்துட்டு அந்த 12 லட்ச ரூபாயும் எல்லாம் போனது உன்னால தான் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் தான் வந்து விளம்பரம் இலவசமாக பொருள் கொடுத்தோன்னு விளம்பரமாகவும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது இதை பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம கடை நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்போ தான் நினைக்காங்க, பார்லரு என்னோட்டு போயிட்டு இந்த கடையும் இந்த போயிட்டு அப்படின்னா இந்த வீட்லேயும் மரியாதை இருக்காது, நம்ம வாழ்க்கையிலையும் எந்திரிச்சு வர முடியாது, கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி வேறு வழியே இல்லை, சிட்டிக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த நம்ம ஷோரூமுடைய பத்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிற ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பத்திரத்தை வச்சு வாங்குவோம் யார்ட்டையாவது அப்படிங்கிறாங்க. தருவாங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தருவாங்க மனோஜ், நம்ம கஷ்டப்பட்டு அதை திருப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க. யார் இவன்ட்டியா போகணும், இவனுக்கு முத்துக்கு ஆகாதா அப்படிங்கிறாங்க. இவனுக்கு முத்துக்கு தானே ஆகாது, நம்மளுக்கு ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. உடனே மனோஜ், கொஞ்சம் வெளில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி வணக்கம், நான் உங்கள்கிட்ட கடை வாங்கின விஷயத்தை என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல வேண்டாம். இப்போ என் வீட்டுக்கார் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, அது சம்மந்தமாக லோன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், அவர் பெரிய கடை வச்சுருக்காரு உங்கள் அத்தை பேரில் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த கடையை டெவலப் பண்ணதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த கடை 1 கோடி ரூபா மதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு இப்போ வந்து தொகை வந்து ஒரு 12 லட்ச ரூபா தான் வேணும், கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. 12 லட்ச ரூபாயை வந்து நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் சிட்டி ஆஃபீஸில் இருக்கிறத முத்து பார்த்துறாரு. டேய் இங்கே என்னடா வந்த அப்படிங்கிறாங்க. டெய்லி நான் அவர் வந்து தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ஆள் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, அவரை நான் பார்க்க வேண்டியிருக்கோம், அவர் என்ன பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் அவனே ஒரு திருட்டு பையன், எங்கெல்லாம் திருடிட்டு கொண்டு வட்டி கொடுத்து கிடக்கான், கடைசியில் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகும்போது ஒன்றி தான் பிடிச்சிட்டு போவாங்க திருட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் பார்த்துக்கண்டா வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி ஒன்று பார்க்குறேன், ஜெயிலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் அடி சொல்கிறாங்க. இப்போ அந்த சிட்டி ஆஃபீஸில் போய் அவன் முன்னாடி இருக்காங்க, கேட்டால் என்னத்தையோ பேசிகிட்டு இருக்காங்க, ஃபைனான்ஸ் எதுவும் வாங்க போகிறாங்கன்னு நம்ம தெரில, அவனே சரி கிடையாதுப்பா, அங்கே வாங்கினாங்கன்னா கடைசியில் இவனை ஏதாவது கொடுத்துட்டு போயிடாமல் அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜுக்கு அண்ணாமலை ஃபோன் அடிக்காங்க. டேய் என்னடா மூளைக்கிழ கெட்டு போச்சேடா, ஏன்டா அந்த ரவுடி பையிட்ட போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு ஃபைனான்சியர் அப்படிங்கிறாங்க. அவனே திருட்டுத்தனம் பண்ணி வந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு கொடுத்து வசூல் பண்ணிகிட்டு இருக்கவன், அவன்கிட்ட நீ கடன் வாங்கினா சரி வருமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா கடன் வாங்க போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன் ஃப்ரெண்டுப்பா பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் முத்துக்கு அவனுக்கு ஆகாது, உனக்கு என்னடா ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இல்லைப்பா ரோகிணிக்கு அவர் ஃப்ரெண்டு, அதான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் கண்டதுக்குள்ளேயெல்லாம் பேசாத, நீ பணம் வாங்க போனால் வச்சோம்னு சொல்லி முத்து சொல்கிறான். உண்மை ஏதோ தெரியல அப்படிங்கிறாங்க. எப்பா முத்து எனக்கு ஏதாவது நல்லது நடக்குன்னா கெடுக்கிறதுக்கு முதலாக வந்துடுவான், அதாம்மா வந்திருக்கான். மற்றபடி எனக்கு அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, சிட்டிக்கும் எங்களுக்கும், அதை கெடுக்க நினைக்காம்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்துக்கு பிடிக்கலன்னா நம்மளுக்கும் பிடிக்கூடாடா அப்படிங்கிறாங்க. எப்பா முத்துக்கு வேண்டாதான், எனக்கு ஒரு நண்பன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணுறாரு. உடனே அண்ணாமலை நினைக்காரு, மனோஜ் வந்து இந்த அளவுக்கு போயிட்டானே, முத்தை கூட பிறந்த அண்ணன் தம்பியாக கூட நினைக்க மாட்டேங்கானே, என் அம்மா தான் இப்படி இருப்பானா இவன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. இப்போ சூழ்நிலை ரோகிணியும் மனோஜும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ஏன் முத்து வெக்கமா இல்லை, நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த திருட்டு போய் வட்டிக்கு வாங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட வட்டிக்கு தான் வாங்க போனோன்னு உங்களுக்கு தெரியுமா முத்து அப்படிங்கிறாங்க. தெரியும், இப்போ அங்கே வேலை பார்க்குறேன்னு ஒரு பையன் என்கிட்ட பேசுவான், அந்த பையன் ரெக்கார்டு நீங்கள் 2 பேரும் வட்டி கேட்டதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்கம்மா. டிவியில் போட்டு காமிக்கேன், அவங்க பேசுறது அப்படியே லைவாக வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கேன். சிட்டியை பிடிக்காத ஒரு ஆள் சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அவன் வந்து முத்துக்கு நல்லாவே பழக்கம். அவன் இவங்க 2 பேரும் பேசுறதை வீடியோ எடுத்து அனுப்பிடுறாரு. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. உடனே கேட்குறாங்க, ரோஹிணி ஏன் நீங்கள் சிட்டிகிட்ட போய் பணம் வாங்க போனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி பிஸ்னஸ் பண்ணது விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, மனோஜ் பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் சொல்கிறாரு, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு இப்போ இல்லாத நாள் ஆகிட்டு, அதுக்குள்ளே இவர் வந்து கடை வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறாரோ, இருக்க தொழிலும் மூடிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் மனோஜ் தொழில் பண்ணது வந்து கை காசை வச்சு பண்ணணும், கடை வாங்கி பண்ணால் சரியாக வருமா, அது போக நீ தொழில் ஆரம்பித்து எவ்வளோ நாள்டா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறார் அவர் பங்குக்கு, மனோஜ் பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னேன். டேய் இருக்க பொருளை வந்து லாபத்துக்கு விற்றுட்டு அதை வச்சு 2 ரூபா ரொட்டேஷன் பண்ணணும்னு பார்த்தா இப்போ கடை வாங்கிட்டு தேடா இப்போமே அப்படிங்கிறாங்க. இல்லைடா தொழிலை பெரிய அளவு பண்ணது தான்டா பண்ணிகிட்ருக்கேன், வச்சிட்ருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு போஸ்ட்மேன் வர்றாரு. சார் ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. உடனே முத்து வாங்கி அதை பிரித்து பார்க்காரு. மனோஜுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கம்பெனிக்காரங்க. 12 லட்ச ரூபா ஒரு வாரத்தில் கட்டுங்க, அப்படி கட்டலை அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னா முத்தியப்பா இவன் கம்பெனிக்கு பணம் கட்டல போல், அந்த பணத்தை என்னத்தையோ பண்ணிட்டான், அந்த பணத்தை கட்டலை அப்படின்னா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நோட்டீஸ் வந்துருக்குப்பா, அதை வந்து மறைக்க தான் அவன் பணம் வாங்க போயிருக்கானுங்க, இந்த வீடியோ அதையும் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இது சரியே கிடையாது, உங்கள் மாமா பணத்தை வாங்கி நீ வந்து தொழில் பண்ண, அந்த தொழிலில் ஜெயிக்காட்டிலும் பரவாயில்ல, நட்டப்படாமல் இருக்கணும், நார்மலாக இருக்கணும். இப்போ என்னன்னா ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே பணத்தெல்லாம் இழந்துட்டு இப்போ நீ கடன் வாங்க போயிட்டு இருக்க, ஜெயிக்க முடியுமாடா வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் நிறைய படிச்சிருக்கேன், எப்படி பண்ணி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும்பா, சாதாரண விஷயத்துக்கு நீ கூப்பிட்டு சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்பாவை எடுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கை வாங்குறாரு. டேய் இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க மனோஜ் தொழில் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அவன் வாங்குவான் வைப்பான், அதை கேட்க முத்து யாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீனே சொல்லிட்டு அவன் யாருன்னு சொல்லிட்டு. முத்து கேட்காத, இவன் எக்கேடு கட்டி எப்படி போனாலும் சரி தான், கெட்டு போய் ஒரு நாள் இந்த ஹாலில் இந்த சோஃபாவில் உட்காருவான், அன்னைக்கு அந்த சோஃபாவில் தண்ணி ஊற்றி விட்ரு, அந்த சோஃபாவில் அவன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அண்ணாமலை எழுந்திரிச்சு போகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.